ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு குரு பெயர்ச்சி 2025 பற்றியது. இருந்தாலும் இதற்கூடவே நான் சனி பெயர்ச்சியை பற்றியும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். என்ன காரணம்னா, ஒரு கிரகம் கெடுதல் பண்ணாலும் இன்னொரு கிரகம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் எல்லா ராசிக்குமே அமையுது. இந்த 2025ங்கிறது மிக மிக வித்தியாசமான ஆண்டாகவே இருக்க போகுது. இதை பார்க்கக்கூடிய நேயர்கள், இதற்கு முன்னாடி நீங்கள் நிறைய ராசி பலன்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பயமுறுத்தியிருப்பாங்க. தயவுசெய்து அந்த எண்ணங்களெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு எந்த கிரகம் கை கொடுத்து காப்பாற்றுது, எந்த கிரகம் கைவிட்டாலும் நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இதில் நான் சொல்ல போகிறேன். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதும் சொல்வது போல், கிரகங்கள் என்னதான் நமக்கு கெடுதல்கள் பண்ணாலும் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி கூட்டு எண் அப்படிங்கிற எண்களுமே கிரகத்திற்குள்ளார தான் வருது. ஆனால் அதை நம்ம எண் கடிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பக்கம் இப்போ நம்ம பிளானட்டரி ரீதியாக ஒரு ஜாதக ரீதியாக பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஜோதிட ரீதியான பலன்கள்லேயே எண்ணியல் ஜோதிடம்னு ஒன்று இருக்குது. அது அதுவுமே கிரகங்கள் சார்ந்தது தான், உங்கள் பிறந்த தேதி கூட்டு எண். ஸோ அதை பார்த்து உங்களுடைய பெயர் சரியாக அமையும் பொழுது இது எந்தவித சிக்கல்களுமே உங்களை பாதிக்காது. அது உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும். அது பற்றின ஒரு இலவச குறிப்பை உங்களுக்கு பொது பலன்களாக நான் வழங்குவது பற்றி இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். கவனமாக பார்த்துட்டு வாங்க. அந்த இறுதி பகுதியும் பார்த்துட்டு உங்களுக்கான டீட்டெயில் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கும்போது உங்களுக்கான இலவச பலன்களை நான் சொல்லுவேன். தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன், அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன தரப்போகிறேன், எண்கணித ரீதியாக மட்டும்தான் பேச போகிறேங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபோன் எதுவும் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க. மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் 15ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பண்ண போகுதுங்கிறத பார்ப்போம். ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு குரு நகர்றாரு. அப்போ உங்களுடைய ராசிக்கு அவர் எத்தனாவது இடத்துக்கு போயிடுறாருன்னா 3ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. அது தற்போது இருக்கக்கூடிய இடம், அதாவது இந்த மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்கார் குரு. 2ஆம் ஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. தங்கம் சேர வைப்பார், பண வருவாயை பெருக்குவதற்கான வாய்ப்புகளை கடைசி நிமிடத்திலேயாச்சும் உங்களுக்கு அது பெற்று தருவார். ஆனால் இது மே 15ற்கு பிறகு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திற்கு அவர் நகர்றாரு. அப்போ என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, நிறைய உங்களுடைய எஃபர்ட்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். எதுவுமே நடக்காதுங்கிறது கிடையாது, நிச்சயம் நல்லது நடக்கும். ஆனால் நிறைய எஃபர்ட்ஸ் நீங்கள் போடுவீங்க. அதே போல் ஒவ்வொரு காரியமுமே செலவு வைப்பதாக இருக்கும். ஆனால் அந்த செலவினால் உங்களுக்கு ஒரு ஆதாயமும் இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு, நீங்கள் எதிரே பார்க்காம உங்கள் வீட்டில் அருகிலேயோ அல்லது உங்களுடைய சொந்த ஊரிலோ ஒரு நல்ல ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு மனை கம்மியான விலைக்கு வருதுன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் அடமானம் வச்சு கூட வாங்குறதுக்கு தயாராவீங்க தானே. அப்போ அந்த நகையை அடமானம் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதலீடாக தான் எடுத்துக்கணும், மூலதனமாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ விட்டால் இந்த இடம் அந்த விலைக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதாயத்தை ஃபியூச்சரில் ஏற்படுத்தக்கூடிய சுப செலவுகளாக தான் இருக்கும். அதே போல் ஒரு சில பேர் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, அதற்குரிய உதவிகள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வீட்டில் திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகள் கூடி வருவதோ, இது மாதிரியான ஏதோ ஒரு சுப செலவுகளை நோக்கி தான் உங்களை அது அழைச்சிட்டு போகும். இப்போ சனி கிரகம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏன்னா இப்போ குரு ஒரு பக்கம் இப்படி பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது குருவை போன்றே ஒரு வலிமை மிக்க இன்னொரு பெரிய கிரகம் தான் சனி. இந்த 2 பயிற்சிகள் தான் ஒவ்வொரு பயிற்சி காலகட்டத்திலையுமே அதிகமாக பேசப்படும். சனி உங்களுக்கு கொஞ்சம் விரய சனியாக, அதுவும் உங்களுடைய பாதத்துக்கு வரப்போகிறார். அவர் ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. என்ன சார் பயமுறுத்துறீங்களே அப்படிங்கிறீங்களா? பயப்படவே வேண்டாம். அந்த முதல் 2.5 வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் பெரிதாக கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்து விடாது.
நான் ஏற்கனவே குருவுக்கு சொன்ன அதே விஷயம்தான். நிறைய முயற்சிகள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த இரண்டாம் பகுதியாக யாருக்கெல்லாம் அந்த ஒரு மிடில் ஏஜில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது பொங்கு சனியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அவர் வந்து உங்கள் லைஃப்பை வந்து செட்டில் பண்ணுவார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், வீடு கட்டாதவர்களுக்கு அல்லது சொந்த வீடு அமையாதவர்களுக்கு வீடு வாங்குவீங்க. இது மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கும். இப்போ அந்த குரு பயிற்சியோடு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே 2 மேட்ச் ஆகும். குரு வந்து உங்களுக்கு சுப செலவை ஏற்படுத்துவார், ஆனால் நிறைய முயற்சி செய்ய வைப்பார்னு சொன்ன அதே தான் கிட்டத்தட்ட வந்து சனி இந்த முதல் 2.5 வருட காலங்களில் அவர் செய்ய போகிறாருங்கும்போது பெரிதாக நீங்கள் அலட்டி கொள்ளக்கூடாது, பயப்படக்கூடாது. நிச்சயம் வந்து வேறு ஏதாச்சும் நிறைய ராசி பலன்களில் பார்க்கும்போது மிரட்டி இருந்தாங்க, உருட்டி இருந்தாங்கன்னா தயவு செய்து அது எதையுமே மைண்டில் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு கிரகம் வந்து கைவிட்டாலும் இன்னொரு கிரகம் தூக்கி விடக்கூடிய அமைப்புங்கிறது இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே இருக்க போகுது இந்த 2025 வரைக்குமே. அதனால் கவலையப்படாதீங்க, நிச்சயம் நல்லது தான் நடக்கும். முடிந்தால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அருகில் உள்ள ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு வியாழக்கிழமை தோறும் போயிட்டு வாங்க. அது வந்து முடிந்தால்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி வியாழக்கிழமை தோறும் போக முடியலனாலும் மாதத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு கிழமையில் போய் நல்ல சின்சியராக ப்ரே பண்ணிட்டு வாங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தரும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் வீட்டிற்கு குரு வரார். உங்கள் காட்டில் அடைமழை. உண்மையிலே வந்து இது ஒரு கோல்டன் பீரியடுங்க. எப்போ வரார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மே 15 ரிஷபத்திலிருந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு மாறும் பொழுது அவர் உங்கள் ஜென்மத்தை விட்டு விலகி உங்களுடைய 2ஆம் வீட்டிற்கு அவர் நகர்ந்துடுறார். குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது, குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், இது எல்லாமே வந்து இந்த 2ஆம் வீடு தான். இந்த 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது குரு வந்து உங்களுக்கு நிறைய வந்து நன்மைகளை செய்ய காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், சொத்து சேர்ப்பது, தங்கம் சேர்ப்பது, உங்களுடைய வார்த்தைக்கு வந்து குடும்பத்தில் மரியாதை அதிகரிப்பது, இது போன்ற ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிரமங்களை நீங்கள் அனுபவித்திருந்திருக்கலாம். நிறைய வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஏழ்மை நிலைமையில் இருக்கலாம், கடன் கடைசி நிமிஷத்து வரைக்கும் வந்து கடன் கழுத்தை நெரிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். அது எல்லாத்தையும் வந்து அப்படியே அந்த வெயிட்டேஜை கேரி பண்ணிக்கிட்டு ஒரு நெகட்டிவ் சிந்தனையோட இனிமேல் எங்கே நம்ம லைஃப்லாம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செய்து அந்த எண்ணத்தை வந்து தூக்கி எறிஞ்சிருங்க. ஏன்னா இந்த பகுதியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த செகண்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு காலம் வந்து ஒரு விஷயத்தை உணர்த்துது. உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல நேரம் வந்து விட்டது அப்படிங்கிறத தான் அது உணர்த்துது. அது வந்து உங்களுக்கு இந்த மே மாதம் தொடங்கி அடுத்து வரக்கூடிய 1 வருட காலம் வரைக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்க போகிறாங்க குரு பகவான். சரி, இப்போ கூடுதலாக இப்போ சனி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுதான் உங்களுக்கு 2வது லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி வராரு. அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்க போகிறாரு. அவர் வந்து லாப சனியாக இருக்க போகிறாரு. உண்மையிலே வந்து இது உங்கள் காட்டில் அடைமழைன்னு நான் சொன்னது வந்து 100% உண்மை. ஏன்னா வந்து இந்த வருடம் முழுக்கவே வந்து உங்களுக்கு எல்லா கிரக நகர்வுகளுமே மேக்சிமம் பாசிட்டிவாக தாங்க இருக்குது. ஸோ இதில் வந்து பெரிதாக அலட்டி கொள்வதற்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு மட்டும் குறை வைக்காதீங்க தயவுசெய்து. எந்த அளவுக்கு கடின எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆதாயங்கள் பெருமளவுக்கு உங்களை தேடி வரப்போகுது. இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து விதைச்சிங்க, உழுதிங்க, விதைச்சிங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வேர்வை சிந்தி. இப்போ அறுவடை செய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது. இந்த நேரத்தில் போயிட்டு நான் இதுக்கு மேலே எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் போதும்னு ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு மட்டும் விலகிடாதீங்க. இது உங்களுக்கு நல்லது நடக்கும்போது தான் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். கடைசி நிமிஷத்தில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா அந்த வேலை எனக்கு கிடச்சிருக்கும், அல்லது இந்த வியாபார ஆர்டர் எனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்களை கோட்டை விட்டுருவீங்க. அது உங்களுடைய அஜாக்கிரதையினால் மட்டுமே நிகழும். மற்றபடி இந்த மே 15 வரைக்கும் எப்படியாச்சும் தம் கட்டி அப்படியே இழுத்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க. நிச்சயம் வந்து நிறைய விஷயங்களில் உங்களுக்கு இதுவரை தட்டி போயிருந்த காரியங்கள் எல்லாமே இனிதே நிறைவேறும்.
அதே மாதிரி கிடைக்காது என்று நினச்சிருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைக்க பெறுவீர்கள். அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம். முடிந்தால் நமக்கு கெடுதல் நடக்கும்போது தான் நம்ம வந்து இறைவனை தேடி போகணுங்கிறது கிடையாது. நல்லது நடக்கும்போதும் இறைவனை தேடி போய் நன்றி செலுத்துவதன் விதமாக இந்த ஒரு மே 15க்குள்ளாரியே திருச்செந்தூரோ அல்லது ஆலங்குடியோ அங்கே அவ்வளோ தூரம் போக முடியல அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்திற்கோ சிவன் ஆலயத்திற்கோ சென்று வாருங்கள். நன்றி சொல்லிட்டு வாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. மிதுன ராசிக்கு இந்த 2025 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ரிஷபத்துலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார தானே வரவே செய்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்குள்ளாரே பிரவேசம் பண்ணுறாரு. ஜென்ம குருவாக இருக்க போகிறார். பொதுவாக ஜென்மத்தில் குரு வரும்போது சில பேர் பயமுறுத்துவாங்க, இது வந்து பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ணிடும், குரு நின்ற இடம் பாழ் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க. பட் ஆனால் அதை பற்றியெல்லாம் பெரிதாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குருங்கிறவர் வந்து முழு சுபர். அவர் குரு வந்து முழு சுபராக இருக்கும் பொழுது நன்மைகள் கம்மியாக செய்கிற இடத்துக்கு வேணால் அவர் போகிற ஒழிய கெடுதல்கள் அப்படிங்கிறது பெரிதாக செய்து விட மாட்டார். அதே சமயத்தில் இப்போ வந்து சனி பயிற்சியும் இந்த வருஷத்தில் நடக்க போகுது. அப்போ சனி வந்து எந்த இடத்துல இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கர்ம சனியாக உங்களுக்கு வரார். 78% வரைக்குமே அவருமே உங்களுக்கு நன்மை செய்வார். ஆனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணாமல், ஏன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 4 கிரகங்கள் வந்து இடம் நகருதுங்க. இதில் 4 கிரகங்கள்னு நான் சொல்லும்போது ராகு கேதுவை நான் பிரித்து சொல்கிறேன். நீங்கள் அது ஒரே செட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு கேது குரு சனி இத்தனை கிரகங்களுமே பயிற்சி ஆகுது. அதில் ராகு கேதுவெல்லாம் உங்களுக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடிய இடத்துக்கு நகர்றாங்க. அப்போ இந்த 2025 நம்ம ஒட்டுமொத்தமாக தான் எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து பார்த்து பலன் சொல்லணும். ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து நீங்கள் வந்து உங்களை மொத்தமாக வந்து ஒழிச்சிரும் அல்லது உங்களுக்கு ஒன்றுமே நல்லது நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜென்மகுருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய யோசிக்க வைப்பார், சில நேரங்களில் குழப்புவார். ஆனாலும் ஒரு தெளிவான ஒரு விடை தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு குட்டையை நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் தான் தெளியும்பாங்க. அது மாதிரி கலங்கின குட்டை வந்து தெளியக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து இதே குருவே பண்ணி தருவார் உங்களுக்கு. நீங்கள் ஒரே ஒரு முயற்சி மட்டும் நீங்கள் எடுக்கணும் உங்கள் சைட்லேருந்து. பழமை வாய்ந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு, இப்போ பாம்பன் சுவாமிகள் சந்நிதி இருக்குது, ரமண மகரிஷியோடைய சந்நிதி இருக்குது, அது மாதிரி பழமை வாய்ந்த காஞ்சி பெரியவர், சந்திரசேகரேந்திர பெரியவர் அவங்களுடைய சந்நிதிக்கு நீங்கள் போகும்போது, பிருந்தாவனத்துக்கு போகும்போது உங்களுக்கு வந்து குருவோடைய பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதோட குரு வந்து நின்ற இடத்தை விட பார்க்கும் இடத்தை வந்து பெரிய அளவுக்கு யோகம் பெற செய்வார் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு நல்ல இடங்களை அவர் வந்து பார்வை செய்வதால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெடுதல்கள் அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம்தான் இருக்க போகுது. ஏன்னா அவர் வந்து துலாமை பார்க்கிறார், அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசை பார்க்கிறார், தன்னோட சொந்த வீட்டை பார்க்குறாரு. அது வந்து உங்களுடைய ராசிக்கு மூல திரிகோண ஸ்தானம். அது வந்து அந்த இடத்துலலாம் வந்து குருவோடைய பார்வை விழும்போது உங்களுக்கான நன்மைகள் பெருகும், தீமைகள் வந்து உங்களுக்கு வந்து அவ்வப்போது தடைகளாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய உங்களுக்கு ஒரு விஷயத்தை தட்டி பறிக்காது, உங்களை வந்து சிக்கலில் மாட்டி விடாது. அதனால தான் நான் ஆரம்பத்திலே ஒரு பாயிண்ட் சொன்னேன், குரு வந்து முழு சுபர். அவர் வந்து நன்மைகளை கொஞ்சம் மட்டுப்படுத்துவாரே ஒழிய காலம் தாழ்த்துவாரே ஒழிய தராமல் போக மாட்டார்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஸோ அதன்படி பார்க்கும்போது குருவுடைய பார்வை பலம் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய ஸ்தானங்கள், ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஸ்தானங்களில் விழுறதுனால பெரிய அளவுக்கு ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அது சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இமீடியட்டாக டாக்டரை பார்த்துருங்க. கடகராசிக்கு இப்போ இந்த 2025 வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார், 11ஆம் வீட்டில் இருக்கார், ரொம்ப ரொம்ப நன்மையான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் இருக்கார். அப்போ ஒரு பக்கம் அந்த கிரகம் வந்து உங்களை கை தூக்கி காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. எப்போ வரைக்கும்? உங்களுக்கு மே 15 வரைக்கும்.
மே 15 அவர் இடம்பெயர்ந்து 12ஆம் வீட்டுக்கு நகர்ந்துடுறார். ஆனால் அந்த 12ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சுபமான இடம் இல்லை என்றாலுமே கூட உங்களுக்கு சனி வந்து ஃபேவரபுளாக வர்றார், ரொம்ப ஃபேவரபுளாக வர்றார். சனி வந்து அஷ்டம சனி விலகுது அப்படிங்கிறத நீங்கள் எல்லா சேனல்லையுமே பார்த்துருப்பீங்க. பெரிய அளவுக்கு கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் நன்மைகளும் கிடைக்கும்போது மட்டுமே அந்த நம்பிக்கைகள்ங்கிறது வரும். சும்மா சொல்லாதீங்க சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்கு, சாப்பாடு செய்து முடிச்சாச்சு, பார்சலில் அனுப்பிச்சி விட்டுட்டோம் அப்படின்னு, பசியில் நான் இங்கே வந்து வேதனைப்பட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம கண்ணுக்கு எதுக்க வந்து அந்த சாப்பாடு பார்சல் வந்தால் தான் நிச்சயம் அது எங்கே வரப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கை மட்டும் வேண்டான்னு நான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, ஒரு கிரகம் இந்த இடத்துல இப்போ குரு வந்து 12 வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நமக்கு பெரிதாக வந்து அதனால் ஆதாயம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே கூட, இன்னொரு பக்கம் அஷ்டம சனி விலகுது, கெடுதல்கள் உங்களுக்கு வந்து கம்மியாக போகுது. இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். இவ்வளோ நாள் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிருப்பீங்க இல்லையா, யாராச்சும் ஏதாச்சும் பண்ணி என்னை காப்பாற்றிட மாட்டாங்களா, என்னை கை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மனவேதனையும் இருந்திருக்கும் இல்லையா. இப்போ அது உங்களுக்கு நிகழும். எப்போதிலிருந்து? மிக சரியாக சொல்லணும்னா ஏப்ரலில் இருந்தே ஒரு சில நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப முன்பே நாங்கள் தந்த தரத்துக்கான காரணம் என்னென்னா, இந்த கடைசி ஒரு 3-4 மாதங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை விடக்கூடாது, உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்கக்கூடாதுங்கிறதுனால தான். ஏன்னா இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஆர்டர் ஒன்று போட்டுடுறோம், நம்ம ஸ்விக்கிலேயோ எதுலேயோ ஒரு ஆர்டரை போட்டோன்னா அவன் எங்கே வந்துக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு மேப்பில் காமிக்குது. அப்போ நம்ம ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிறோம் இல்லையா, அது பரவாயில்ல வீட்டுக்கு பக்கத்தில் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த பலன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதற்காகவே தான் இவ்வளோ முன்னக்கூட்டியே நாங்கள் வந்து இதுக்கான பலன்களை சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு அஷ்டம சனி விலகிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு பெரிய ஒரு பம்பர் லாட்ரி மாதிரி தான். கூட குரு வந்து உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு உதவிகளை பெற்றுத்தரப்போகிறார். அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து உயர்த்தி கொள்ளப் போகிறீர்கள். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த 2025 மிகப்பெரிய ராஜயோகங்களை அல்லது நன்மைகளை அடைய போகிற ராசிகளில் உங்களுடைய ராசியும் இருக்குது. அட போங்க சார், சும்மா சொல்லாதீங்க சார், இதே தான் சொல்லி எனக்கு வந்து ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சில பேர் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இதற்கான அந்த இலவச பொது பலன்களுடைய பகுதியில் நீங்கள் பார்த்துட்டு அனுப்பி வைக்கும்போது அதற்கான பதில் அதில் இருக்கும். ஆனாலுமே உங்களுக்கு இப்போ இந்த கிரகங்கள் ரீதியாகவும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ரு ஆக போகிறீங்க அப்படிங்கிறத தீர்க்கமாக நம்புங்க. நிச்சயம் வந்து அதுக்கு வந்து நீங்கள் மாற்றங்களை ஏப்ரல்லேருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. கூடுதலாக இந்த மே மாதம் வந்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி சுப விரயங்களை தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய பொருளாதார அபிவிருத்திகளை ஏற்படுத்துவார். அது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ அல்லது இவ்வளோ நாள் தள்ளி போன ஒரு திருமணத்தை செய்து வைப்பதற்கோ வீடு கட்டுவதற்கோ ஒரு வாய்ப்பாகவோ கண்டிப்பாக அமைய போகுது. சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2025 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தற்போது உங்களுக்கு 10ல் இருக்கும் குரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். இவர் மே மாதம் அவர் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு நகரும்போது அது உங்களுக்கு 11ஆம் வீடாக மாறிடுது, லாப குருவாக மாறிடுது. ஸோ உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் மட்டும்தான். இப்போ இந்த ராகு கேது பயிற்சியில் அந்த கேது வந்து கூட உட்காந்துருவார். இந்த கேது உட்காரும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய 1000 ரூபாய் லாபத்தில் ஒரு 100 ரூபா மட்டும் காணா போகுதுன்னு வைங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லையா. லாபத்தில் தான் நஷ்டம், லாபத்தில் ஒரு சின்ன தொகை மட்டும் நஷ்டம் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் உங்கள் மைண்டை வந்து டியூன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்த்தது எனக்கு 1 கோடி ரூபாய்க்கான வர்த்தக வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ நீங்கள் வந்து இழக்க வேண்டியது இருக்கும், அல்லது அது உங்கள் கையை விட்டு போகும். ஆனால் பாக்கி உள்ள அமௌண்ட்டுக்கு வந்து உத்தரவாதம் உறுதியாக. அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் வந்து
இந்த குரு பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்க போகுது. காரணம் கேது கூட உட்காந்துருக்கிறதுனால தான் அது கூட, இல்லாட்டினா அதுவும் கிடையாது. இன்னொரு ஆங்கிளில் சனி அப்படிங்கிற கிரகத்தை பற்றியும் நம்ம ஒரு பார்வை பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த 2 கிரகங்களுமே ரொம்ப முக்கியமான கிரகங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புரட்டி போடுற அளவுக்கான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வல்லமை இந்த சனிக்கும் உண்டு, குருவுக்கும் உண்டு. அதில் சனியை பொறுத்த அளவுக்கு அஷ்டம சனியாக வந்து உட்கார்றார். ஸோ அது வந்து கொஞ்சம் நிறைய காலதாமதங்களை உண்டு பண்ணும். எதிர்பார்த்த விஷயங்கள் உடனடியாக நடந்து முடியாமல் ஒரு டிராகிங் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதுக்காக நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். அஷ்டம சனி வரப்போகுது, குருவோட கேது அமர்ந்துட்டாருன்னா நமக்கு என்ன ஆக போதோ அப்படிங்கிறது மாதிரிலாம் வேறு ஏதாச்சும் சேனலில் பார்த்து நீங்கள் பயந்து போயிருந்தீங்கன்னா, ஒரு விஷயம் உறுதியாக சொல்கிறேன், குருவோடைய அருள் இருக்க போய் தான் இப்போ இந்த ப்ரோக்ராமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிச்சயம் வந்து லாப குரு அப்படிங்கிறவர், அவர் பொதுவாக குருங்கிற கிரகம் வந்து ஒரு நன்மை செய்ய முடியாத இடத்தில் உட்காந்தா கூட கெடுதல்ங்கிறத பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு வந்து அவர் முழு சுபர். அவர் அப்படி இருக்கிற ஒரு குரு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து ஒரு கேது போன்ற ஒரு கிரகத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளார அவர் முழுசாக போக மாட்டார். நிச்சயம் வந்து லாபங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆதாயங்கள்னு கூட எடுத்துக்கலாம். லாபங்கும்போது நமக்கு வந்து அதை வந்து காசாக மட்டும்தான் பார்க்க தோணும். ஏதாவது ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப சொத்தையே எடுத்துக்கோங்களேன். ஒரு குடும்ப சொத்து உங்களுக்கு வருது, நீங்கள் எதிர்பார்க்குறது அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி முழுசாக நமக்கு வரப்போகுதுன்னு நினைப்பீங்க. அதில் வந்து ஒரு சில பேருக்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். 50 லட்சங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு 30 லட்சம் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன அந்த இடத்துல ஒரு புள்ளி மாதிரி ஒரு விஷயங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குமே ஒழிய, மற்றபடி உங்களுக்கான ஆதாயங்கள் அப்படிங்கிறத குரு என்றைக்கும் வந்து தட்டி பறிக்கவே போகிறது கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி ஏதாச்சும் ஒரு பெருமாள் கோயிலில் இருக்கான்னு பாருங்கள். பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயமாக அது இருக்கணும். அல்லது அகோபிலம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி மிக்க ஒரு பீடங்கள். அந்த இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கான நெகட்டிவ்னஸ் அப்படிங்கிறது முழுமையாக கம்மியாகி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது நிச்சயம் உருவாக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்லும் குரு பகவான், இவர் உங்களுக்கு வந்து தொழில் குருவாக அமைகிறார். தற்போது 9ஆம் வீட்டில் இருக்கார். அவர் வந்து 10ஆம் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு நிறையா வந்து தொழிலால் உங்களுக்கு லாபங்கள் பெருகுவது, உங்களுக்கு நன்மைகள் அதிகரிப்பது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க. இன்னொரு பக்கம் வந்து சனி வந்து கூடவே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அவர் வேற என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு நீங்கள் வருத்தப்படலாம். அவர் கண்டக சனியாக இருப்பார். பட் ஆனால் மீடியா ஃபீல்டை சேர்ந்தவர்களுக்கு இப்போ வந்து நிறைய பேர் வந்து திரைத்துறையிலோ அல்லது ஒரு கேமரா மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன்லேயோ இருக்காங்கன்னு வைங்க. அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நன்மையை செய்வார், கெடுதல்கள் செய்ய மாட்டார். இது வந்து சனியால் கூட உங்களுக்கு கெடுதல்ங்கிறது இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நான் நிகழாதுங்கிறத நான் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் தொழில் குரு அப்படிங்கிற அமைப்புங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இவ்வளோ நாள் கிளியர் பண்ண முடியாத இன்டர்வியூவை இப்போ நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. அல்லது நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கான அழைப்பு வராமலே இருந்திருக்கும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழைப்பு வரும் ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்து. இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தோம், அப்போல்லாம் வரல, இப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் குரு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பரிசு, வெகுமதி. ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது, அதாவது மே 15, 2025 முதல் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேன்மையை, அதுவும் குறிப்பாக ப்ரொஃபஷனல் லைஃப்பில், சில பேருக்கு பர்சனல் லைஃப்பில் நல்ல மாற்றங்களை தந்துட்டு இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப் மூலமாக உங்களுடைய லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு உயர்த்த போகிறார் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். ஆனால் சனி கிரகத்தினுடைய அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு சில அவர் வந்து அந்த ஸ்பீட் பிரேக் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண போகிறாரு அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலையும் பட தேவையில்லை. ஏன்னா குரு ஒருத்தரே போதும் பெரிய அளவுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு.
அவருக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் குரோத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் இருக்க போகிறதுனால நிச்சயம் வந்து மற்ற சிரமங்கள் அப்படிங்கிறது ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கும். எதுவும் உங்கள் கையை மீறி போயிடாது. இது நமக்கு அவ்வளோதான் கிடைக்கவே போகிறதில்ல, நம்ம கழுத்தை நெரிக்க போகிற அளவுக்கு சிரமங்களுக்கு ஆளாக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தவறு. அந்த நிலை அப்படிங்கிறது உறுதியாக மாறப்போகுது. ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்களுக்கு சென்று வருவது, அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடு, குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சித்தர்கள் கோயில்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் தயவு செய்து போயிட்டு வாங்க. நீங்கள் போயிட்டு வர எத்தனை முறை முடியுமோ அத்தனை பௌர்ணமிகள் நீங்கள் போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க. முடிந்தவரை ஒரு 3 பேருக்காச்சும் ஒரு ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில் மட்டுமாச்சும் கடையில் வாங்கித்தாங்க. இந்த ரோட்டில் பசியில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, ஒரு மனிதன் வந்து சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துட முடியும், தண்ணி இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. ஸோ அந்த தாக சாந்தியை நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது அது மாபெரும் புண்ணியம். இதெல்லாம் வந்து ஒரு சித்தர்களுடைய பரிகார ரகசியங்கள் மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இது இந்த பதிவில் உங்களுக்கு கிடைப்பது அப்படிங்கிறது ஒரு பிளெஸ்ஸிங் தான். இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய அவர் உங்களுக்கான நன்மைகளை குரு வந்து அதிகம்தான் படுத்துவார். ஏன்னா குருவுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய லாபங்கள் அல்லது உங்களுடைய நீங்கள் பணி செய்யக்கூடிய உத்தியோகத்தில் உயர்வு அல்லது சேல்ரி ஹைக்கு, இது மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று லைஃப்பில் நம்மளும் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டோம், நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை உணர செய்வார் குரு பகவான் இந்த 2025. துலாம் ராசிக்கு இந்த 2025 குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போதுமே, 15 உங்களுக்கு ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு குரு நகர்றார். இப்போ இவ்வளோ நாள் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார். அஷ்டமஸ்தானத்தில் குருவால் பெரிதாக நன்மை செய்ய முடியாது அப்படிங்கிற நிலை இருந்தது. இப்போ அவர் வந்து 9ஆம் வீட்டிற்கு போகிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான இடம் தெரியுங்களா? இந்த அடைமலை பெறக்கூடிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருத்தர். மிக மிக அற்புதமான பாக்கியஸ்தானத்தில் வந்து அமர்றாரு குரு பகவான். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள். இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் தள்ளி போயிட்டே இருந்துச்சு சார், இனிமேலும் நடக்குமா அப்படின்னு எத்தனையோ பேர் 35 வயதுகளில் 36 வயதுகளில் பார்க்கவே பாவமாக இருக்கும். அது மாதிரி கதறக்கூடிய சிங்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து சரியான ஜோடி கிடைத்து மிங்கிளாக போகிறீங்க இந்த 2025. அதற்கு ஒரு குடிப்பினை வேணும். அந்த குடிப்பினையை குரு தரப்போகிறார். இதை தான் குரு பலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 9ஆம் வீட்டிற்கு குரு வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை, மன மகிழ்ச்சியை, மறுமலர்ச்சியை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. நிச்சயமாக அது நடக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாச்சும் ராசி பலன்கள் பார்த்து ஒரு கெடுதலான விஷயங்கள் சொல்லி பயத்தில் இருந்தீங்கன்னா அந்த எண்ணங்களெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. இது நிச்சயம் உங்களுக்கு நடந்தேறவே போகுது. அது நடக்கும்போது நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, இதுதான் அவங்க முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா குருவெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிரகம். அதோட வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறுவார். சில நேரங்களில் 1.5 வருஷம், அது ரொம்ப ரேர். அது அவர் வந்து முன்ன பின்ன போயிட்டு வர்றதுனால, இந்த அதிசாரம் வக்ரம் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு வர்றதுனால அது மாதிரி இது ஆகும். ஆனால் இந்த 1 வருட காலம் வரைக்குமே ஒரு ராசியில் நின்று கிரகங்களை மற்ற ராசிகளை பார்த்து தன்னுடைய சுப பார்வையால் நன்மைகளை பெருகச் செய்து வாழ வைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் குரு. அப்படிப்பட்ட குரு உங்களுடைய லாபத்துக்கு வந்திருக்கும் போது, பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கும் போது கிடைக்காதா என்று நீங்கள் ஏங்கி தவித்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையற்ற தன்மை இருந்துச்சுன்னா இப்போ குரு வந்து அதெல்லாம் நடத்தி வைக்க போகிறாரு. 88% நல்ல பலன் தரக்கூடிய இடத்துல சனியுமே இந்த இடத்துல கை கோக்குறார். ரோக சனியாக வராரு துலாமுக்கு. அது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இடம் பெற. இப்போ உங்களுக்கு 2வது லட்டு தின்ன ஆசைங்கிற அளவுக்கு 2 பெரிய கிரகங்கள், ஒன்று வந்து சனி, இன்னொன்று வந்து குரு, 2மே வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வராங்க. அப்போ உங்களுக்கு வந்து எப்படி கெடுதல்கள் அப்படிங்கிறது இருக்க போகுது. உங்களுக்கு கெடுதல்கள் முழுமையாக விலகி அந்த சூரியனை கண்ட பனி போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பனி படர்ந்து குட்டி குட்டி ட்ராப்ஸாக வந்து புல் மேலே இருக்குது. அது மேலே சூரியன் சுல்லுன்னு படும்போது கொஞ்ச நேரத்தில் அது காணாம போயிடும். அது எங்கே போச்சு அப்படிங்கிறது
இப்படிங்கிறதுக்குள்ளார அந்த அந்த நீர்த்திவலைகள் காணா போவது போல், அந்த பனித்துளிகள் விலகுவது போல் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மறுமலர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படவே போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காதீங்க. இதெல்லாம் கேட்பதற்கு நல்லா இருக்குது சார், ஆனால் வந்து எனக்கு எதுவும் நல்லது நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு தயவு செய்து உங்களுக்கு நீங்களே ஒரு கடிவாளம் கட்டினாப்புல எனக்கு கெடுதல் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராதிங்க. ஒரு கற்பனைக்குள்ளார போயிடாதீங்க. உங்களுக்கும் நன்மை நடக்க போகுது. அது மே 15 துவங்க போகிறது. கூடுதலாக பெரிய அளவுக்கு பயப்படக்கூடிய சனி பெயர்ச்சியுமே உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் விளைவிக்காத ஒரு இடத்துல இருக்கிறதுனால உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் சிரமப்பட்டீங்களோ அதுலேருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு கொடுக்கக்கூடிய காலமாக இந்த 2025 இருக்க போகுது. விருச்சிக ராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, வரக்கூடிய மே 15 இவர் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு நகர்றார் குரு பகவான். இது உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் தான், 8ஆம் வீட்டுக்கு தான் குரு வரார். ஆனால் அவர் வந்து கரெக்டாக சொல்லணும்னா இந்த மே பெயர்ச்சி காலம் வரைக்குமே நீங்கள் வந்து அந்த அஷ்டமஸ்தானம் நெகட்டிவான ஸ்தானம் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். காரணம், தற்போது உங்களுக்கு 7ஆம் வீட்டில் அவர் இருக்கார். இந்த 7ஆம் வீடு அப்படிங்கிறது மங்களஸ்தானம், மாங்கல்யஸ்தானம், சுப பலன்களை தரக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல குரு வந்து தற்போது இருக்கார். எல்லாத்துக்கும் மேலே குருவோடைய உங்களுக்கு எப்போதுமே குரு வந்து ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுவார். நான் கெடுதல்கள் பண்ணுறதை வேணால் முழுமையாக தவிர்த்துக்கிறேன், நல்லதுங்கிறத மட்டும் எதிர்பார்க்காத. இதுதான் குரு மேக்சிமம் தரக்கூடிய பனிஷ்மெண்ட். கெடுதல்கள் அப்படிங்கிறது அவருக்கு பண்ண வராது. ஏன்னா அவர் வந்து முழு சுபமான ஒரு கிரகம். நீங்கள் வேறு ஏதாச்சும் பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு நமக்கு எங்கே நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் குருவுடைய அருளோல உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனிங்கிறது வந்து முடிவுக்கு வருது. உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து சனி வந்து ஒரு இடத்துல இருந்தார் இல்லையா, அது ஸ்தானம் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஸ்தானம் கிடையாது. அந்த இடத்தை விட்டு நகர்றார். ஸோ இது வந்து என்ன மாதிரியான சுபபலன்களை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாருக்காச்சும் உங்கள் வீட்டில் வந்து திருமணம் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் மிக சரியான ஒரு வரன் அமைந்து மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான திருமண வாழ்க்கைக்குள்ளார நீங்கள் போவீங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து வீடு கட்டணும் ஆனால் அதுக்கான முயற்சி எங்கேருந்து துவங்குவது, என்ன பண்ணுவது அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பரோ அல்லது உங்களுடைய நெருங்கிய ஒரு நன்கு பரிச்சயமான நபரோ அவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாருன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அவரே ஒரு இடத்த வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தவணை முறையில் கொடுத்துட்டாருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இவ்வளோ நாள் வந்து அதுக்கு எங்கே காசு சேர்த்தோம், ஒன்றுமே பண்ண முடியலையே, இந்த விலைவாசி உயர்வில் எங்கே லேண்டெல்லாம் வாங்குறது, எங்கேயோ இன்னும் உயரத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு மேஜிக் ஒன்று நிகழும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மனிதர்களை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தும். அதன் மூலமாக உங்களுடைய ட்ரீம்ஸை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் ஒரு அற்புதமான காலகட்டம். மே 15 துவங்கி அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் வரைக்குமே நிறைய நன்மை செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த கிரகமே இருக்கார். நீங்கள் உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிக்கு மட்டும் தயவுசெய்து குறை வைக்காதீங்க. அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் சந்நிதி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் சென்று வழிபட்டுட்டு வரலாம். ஒரே ஒரு விஷயம், அது ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. அந்த ஆகம விதிகளின்படி அங்கே வந்து அந்த பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அந்த விக்கிரகத்தை அல்லது அந்த ஒரு கருவறைக்குள்ளார இருக்கக்கூடிய தெய்வத்தை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பழமை வாய்ந்த ஆலயம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கான கெடுதல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அவரால் தரவே முடியாது, நன்மைகளை மட்டுமே அதிகப்படுத்துவார். ஆனால் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய அவசரத்துக்கு ஒரு சில காரியங்கள் முடியாமல் இருக்கலாம். அதுக்காக கவலைப்படாதீங்க. அது நடக்காமலே போயிட போகுதுங்கிறதெல்லாம் கிடையாது. நிச்சயம் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கவே போகுது. அது கொஞ்சம் காலம் தாழ்த்தி நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள், நல்லது நடப்பதை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இப்போ வரைக்கும் நல்லது நடக்கலை, இப்போ நீங்கள் சொல்கிறத மட்டும் எனக்கு எப்படி என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு நினைக்கலாம். பட் ஆனால்
அதுதான் உண்மை. உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நெருங்கி வந்துட்டீங்க. அஷ்டம குரு அப்படின்னு ஒன்று இருந்தால் கூட இன்னொரு பக்கம் சனி வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய ஸ்தானத்தில் வரதுனால குரு வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். தனுசு ராசி ஒரு மிகப்பெரிய ஒரு பொற்காலத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ராக போகிறீங்கன்னு சொல்லலாம். இதில் ஒரு சில ராசிகளுக்கு தான் அந்த வாய்ப்பே இந்த 2025 குரு பயிற்சியில் கிடைக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அவர் வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டில் கலத்திர ஸ்தானத்தில் வந்து அமர்றாரு. அது ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு நகரும்போது உங்களுடைய வீட்டுக்கு 7ஆம் வீடாக அது அமைஞ்சிருது. இது ஒரு பாசிட்டிவ் விஷயம். இல்லை 2வது லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி உங்களுடைய ராசியை அவர் பார்க்குறாரு. தனுசுக்கு அதிபதியே குரு தான், தன்னுடைய வீட்டையே தான் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். தன்னுடைய வீடை வந்து எந்த அளவுக்கு அவர் சுபத்தன்மையாக்குவார், எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி தருவார், இது எல்லாமே ஒரு பக்கம் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்க போகுது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து சனி கிரகம் அதுவுமே வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் இல்லாத தன்மையில் இருக்க போகுது. அது உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களை தரக்கூடிய ஒரு வகையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ணிட முடியாது சனியால். குரு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ நாள் வரனே கிடைக்காது, அவ்வளோதான், இனிமேல் எங்கே இந்த வயசுக்கு மேலே எங்கே திருமணம் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஏளன பேச்சுக்கோ கேலி பேச்சுக்கோ ஆளாகி இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு அல்லது உங்கள் வீட்டு மகனுக்கோ மகளுக்கோ மிக சரியான வரன் அமைந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சி ஹாப்பியாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி ஒரு சில ஃபேமிலிஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சொந்த வீடு அமையலையே, நமக்கு வந்து நல்லது நடந்துடாதா அப்படின்னு நினைக்கும்போது குரு பார்வை இருக்குது. அப்போ உங்களுக்கான பொருளாதாரம் மாத்திரமல்ல, எல்லாமே நம்ம வந்து காசு பணமாக மட்டும் பார்க்கக்கூடாது. நமக்கு வந்து அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. இந்த 2025 முடியும் போது உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு படி உயர்ந்திருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு ஏற்படும். அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மைண்டு கிளாரிட்டி வந்துடும். இப்போ இவ்வளோ நாள் ஒரு குழப்பத்தில் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கிரகம் ஃபேவரபுளாகவே இல்லைன்னாலுமே கூட குரு இருக்கிறாரு அப்படிங்கும்போது, அதுவும் உங்களுடைய தன்னுடைய வீடான தனுசுவையே அவர் பார்க்குறாருங்கும்போது, குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி, தோஷங்களே நிவர்த்தி ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு மீனிங், குரு பார்க்க கோடி நன்மைகள், நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக போகுது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இதுவரைக்கும் ஒரு குழப்பத்திலையும் கடன் சிக்கல்கள்லையும் இருந்தவங்க, நான் பார்க்காத ராசி பலன் இல்லை சார், எல்லாத்தையும் பார்க்குறேன், எதுலேயுமே எனக்கு பெருசாக நல்லதுங்கிறது சொல்லலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் தயவுசெய்து தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஓப்பன் மைண்டோட இப்போ நான் சொன்ன இந்த பதிவை ஏற்றுக்கோங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்வதற்கான ஒரு குருவாக உள்ளார வரார். அதுவும் வந்து உங்களுடைய 7ஆம் வீட்டில் அமர்வது ஒரு பாசிட்டிவ் விஷயம்னா, உங்களுடைய ராசியை பார்ப்பது அதை விட பெரிய பாசிட்டிவான விஷயம். நீங்கள் வந்து இந்த நேரத்தில் குருவுக்கு நன்றி சொல்லணும். கெடுதல் நடக்கும்போது மட்டும் நம்ம வந்து கடவுளை திட்டுறோம் அல்லது போய் வேண்டிக்கிறோம் இல்லையா, நன்மை நடக்கும்போதும் நம்ம வந்து கடவுளை நோக்கி போய் நன்றி செலுத்திட்டே வரணும். ஏன்னா அது ஒரு விதமான தேங்க்ஸ் கிவிங், தேங்க்ஸ் ஆஃபர் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் வந்து மேலும் உங்களுக்கு நன்மைகளை கூட்டும் அப்படிங்கிறது சொல்கிறேன். மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலை கடன் ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய இடத்திற்கு அவர் வரார். 6ஆம் வீட்டிற்கு அவர் வரார். இது வந்து ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இந்த 6ஆம் வீட்டிற்கு குரு வரும்பொழுது உங்களுக்கு நிச்சயம் கெடுதல்களை பண்ண மாட்டார். குரு நிற்கக்கூடிய வீட்டில் கெடுதல்கள் அப்படிங்கிறத பண்ண மாட்டார். அதுவும் இந்த 6ஆம் வீட்டில் நிற்கும்போது அது சார்ந்த விஷயங்களை அவர் வந்து அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைப்பார். முழு சுபகிரகம் இல்லையா, நிச்சயம் வந்து சிக்கல்களை தீர்த்து வைப்பார்.
இப்போ மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா, உங்களுடைய 7.5 சனி முடிவுக்கு வருகிறது. இப்போ சனி போகும்போது என்ன பண்ணுவார்? காலாகாலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், சின்ன வயசுலேருந்து. போகும்போது நன்மைகளை செய்துவிட்டு போவார். அப்போ அப்படிப்பட்ட மிக அற்புதமான காலகட்டத்தில் இருக்கீங்க. ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல எஃபர்ட்ஸ் போடுங்க. எவ்வளோ உங்களால் உழைப்பை கொடுக்க முடியுமோ கொடுங்க. இந்த காலகட்டம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு உயர்ந்த காலகட்டமாகவே இருக்க போகுது. அது உறுதியாக சொல்லலாம். நீங்கள் நம்புங்க. ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் வந்து அந்த 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு படுத்தி எடுத்திருக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதற்காக இப்போ நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியும் அடுத்து சனி செல்லக்கூடிய வீடுமே வந்து கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது. அடுத்தடுத்த கிரக நகர்வுகள்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக வருது. ஏன்னா சனி ஒரு பக்கம் விலகிறதுங்கிறத நீங்கள் வச்சுக்கிட்டா கூட, இன்னொரு பக்கம் குரு வந்து 6ஆம் வீட்டில் அமர்ந்து அந்த விஷயத்தில் அந்த இடங்களுக்குரிய நெகட்டிவ் தன்மைகள் எல்லாத்தையும் அவர் நீக்க போகிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து ஒரு சொத்து சேர்ப்பதற்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். தைரியமாக கடன் வாங்கியே இன்வெஸ்ட் பண்ணலாம். இவ்வளோ நாள் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து உங்களுடைய அந்தஸ்து உயர்துங்கும்போது நம்பி கடனுமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த உதவிகள்லாம் மிக சரியாக கிடைக்க பெற போகிறீர்கள். ஆனால் நீங்கள் வந்து குருவுக்கு நன்றி செலுத்துவதன் விதமாக திருச்செந்தூர் ஸ்தலத்திற்கோ அப்படி இல்லைன்னா திருப்பதிக்கோ போயிட்டு வாங்க. ஏன்னா திருப்பதியுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸு. இப்போ எப்போதுமே நான் வந்து குருவை வணங்குறதுக்கு சித்தர்களுடைய ஆலயத்திற்கு, ஜீவ சமாதிகளுக்கு நான் போய் சொல்லுவேன். திருப்பதியே வந்து கொங்கணவ சித்தர் ஜீவ சமாதி அடைந்த இடமாக சொல்லப்படுதுங்கும்போது அது போன்ற பவர்ஃபுல்லான பிளேஸ்க்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய நன்றிகளை சொல்லுங்கள். குரு பகவான் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தந்து உங்களோட லைஃப்பை அடுத்த நிலைக்கு உயர்த்த போகிறார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த 2025 முழுமைக்குமே உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களாக இளம் மஞ்சள் அல்லது எலுமிச்சை மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நிறத்தை நிறைய யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுடைய பாசிட்டிவிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ணும், உங்களை மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கான அனைத்து கெடுதல்களும் விலகி ஒரு திருமணம் ஆகலைன்னா திருமணம் நடத்தி வைப்பார். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு சம்பள உயர்வு எதிர்பார்த்தீங்கன்னா அதுவுமே கிடைக்கும். இது போன்ற எல்லா சுபமான விஷயங்களை நோக்கி உங்கள் லைஃப்பை தள்ளிட்டு போக போகிறார். எல்லாத்துக்கும் இந்த 7.5 சனி விலகுவதும் ஒரு காரணமாகவே இருக்க போகுது. இந்த வருடத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 4 கிரக பயிற்சிகள், அதில் குரு சனி தவிர ராகு கேதுவுமே சேர்ந்துக்குது. ஸோ இந்த ராகு கேது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இரட்டை கிரகங்களில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் நல்லது பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ராசி பலன் பார்த்துட்டு பயந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பயத்தெல்லாம் தூக்கி தூரமாக வச்சுட்டு உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காமல் நீங்கள் செயல்பட்டுட்டு வாங்க. நிச்சயம் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது? 2025 மே 15ஆம் தேதி மேஷத்திலிருந்து மிதுனத்துக்கு நகரக்கூடிய குரு உங்களுக்கு வந்து பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறத செய்ய மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு இடத்துக்கு அவர் வராரு. அதிர்ஷ்ட குரு அப்படின்னே சொல்லுவோம். ஏன்னா உங்களுடைய இடத்தையே பார்க்க போகிறாரு. ஒரு பக்கம் வந்து 5ஆம் வீட்டிற்கு வருவதுங்கிறது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இன்னொரு பக்கம் வந்து அந்த இடத்தையே அவர் பார்வை செய்ய போகிறார், கும்பத்தையே அவர் பார்க்க போகிறார். இது எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டியை வந்து ரொம்ப அதிகப்படுத்த போகுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன சார் நெகட்டிவாக இருக்க போகுது, எதை பார்த்து நான் பயப்படணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பயப்பட தேவையில்ல. கொஞ்சம் வந்து நிதானித்து செயல்பட்டீங்கனாலே போதுமானதுன்னு நான் சொல்லுவேன். அது சனி கிரகத்தால். ஏன்னா சனி வந்து இப்போ இந்த 7.5 சனி நிறைவு பகுதிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய 2.5 வருட காலங்களும் பாத சனியாக அவர் உங்களுக்கு வராரு. அப்போ வந்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த டிலேஸ் அண்டு டிசப்பாயின்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், காலதாமதங்களும் ஏமாற்றங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதனுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாகவும் உங்களுடைய வெற்றியின் அளவு வந்து அதிகமாகவும் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் மிகுந்த சந்தோஷத்திற்குரிய விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது. அதில் உங்களுடைய ஃபோக்கஸ் போகட்டும். சனி கிரகத்தை பொறுத்த வரைக்கும்
அந்த பாதசனி காலகட்டத்தில் நீங்கள் அதற்குரிய பவர்ஃபுல்லான ஸ்தலங்களுக்கு சென்று வரணும். உதாரணத்திற்கு திருப்பதி சென்று வரலாம், அல்லது திருநள்ளாறு சென்று வரலாம். இது போன்ற சனி கிரகத்திற்குரிய பவர்ஃபுல்லான பிளேஸ்க்கு நீங்கள் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக சித்தர்களாகிய ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் குரு ராகவேந்திரர், ஷிரடி சாய்பாபா, மகான் ரமணர், இது போன்ற மகான்களை நிறைய வழிபடுங்க. அது மாதிரி உங்களுக்கு வழிபட மிக சரியாக வழிகாட்டுவாங்க உங்களுக்கு லைஃப்பில். இப்போ நமக்கு வந்து ஒரு கிரகம் ஃபேவராக இருக்குது, குரு ஃபேவராக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் சனி வந்து பாத சனியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, எனக்கு எப்படி நல்லது நடந்துடும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். எப்போ நீங்கள் ஒரு சித்தர் குருவை போய் வழிபட்டு அவருடைய பாதங்களை நீங்கள் பிடித்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய பக்தியால், அப்போவே உங்களுக்கு பிடித்த தோஷங்கள் அப்படிங்கிறது விலகுது. முடிந்தவரை அதை நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க. கூடுதலாக பெயர் திருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது வந்து இலவச பொதுப்பலன்களாக இந்த பகுதியின் இறுதியில் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதையுமே கேட்டுட்டு முடிவெடுங்க. உங்கள் லைஃப்பில் இந்த 2025 ஒரு மறக்க முடியாத ஆண்டாக இருக்க போது. அடுத்த நிலைக்கு நீங்கள் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கவே போகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இந்த காலகட்டம் முழுக்கவே நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய நிறங்கள் அப்படிங்கிறது டார்க் பிளாக், அதே மாதிரி அடிக்கக்கூடிய நல்ல ஒரு அடர் நீலம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்லி பிரைட் கலர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி குருவோடைய ஆலயங்கள், நான் சொன்னேன் இல்லையா, சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போவது கூட அமாவாசை பௌர்ணமி தினங்களில் போனீங்கன்னா அதற்குரிய மகத்துவமே அதிகம். ஸோ பெரிதும் அறியப்படாத ஒரு சாதாரண சின்ன லெவலில் இருக்கக்கூடிய சித்தர் ஆலயத்திற்கு கூட நீங்கள் போகலாம். ஒன்லி நான் போனால் பெரிய அளவுக்கு கூட்டம் கூடக்கூடிய பாம்பன் சுவாமிகள் சன்னதியோ அல்லது ஷிரடி சாய்பாபாவோ அங்கே தான் போகணுங்கிறது கிடையாது. எந்த சித்தர்களுடைய ஆலயமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் வந்து அமரக்கூடிய கும்பம், இந்த கும்ப வீட்டில் வந்து கும்பத்துக்கு 7ஆம் வீடு வந்து அமரக்கூடிய குரு வந்து நிச்சயம் நல்லதே பண்ணுவார். குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் பாசிட்டிவான ரிசல்ட்ஸை உங்களுக்கு தரப்போகிறார். எப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு நல்லது நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கோ அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அவர்கள் எல்லாருக்குமே அந்த கெட்டது விலகி நல்லது நடக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2025 மே மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு நகரக்கூடிய குரு வந்து உங்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் வராரு அப்படின்னு சொல்லணும். 4ஆம் வீட்டில் குரு வந்து அமர்கிறார். இது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான், கெடுதலான விஷயமே கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா சனி கிரகமுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் வந்து ஜென்மத்தில் வந்து அமர்றாரு. அப்போ எனக்கு சனியால் நிறைய தோஷங்கள் நிகழ்ந்துருமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, உங்களை பொறுத்த அளவுக்கு ஏதாவது ஒரு வலிமை மிக்க கிரகம் கை தூக்கி விடக்கூடிய இடத்தில் இருந்தாலே போதுமானது. நிச்சயம் நன்மைகள் பெருகும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு 4இல் அமரக்கூடிய குரு சுகஸ்தானத்தில் அமர்றார். சுகஸ்தானம் அது மட்டும் கிடையாது, அது கேந்திரஸ்தானம் அப்படிங்கிற வகையிலே நம்ம புரிஞ்சுக்கணும். சுகங்களை அதிகப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்புகளையோ அல்லது ஒரு சில நல்ல விஷயங்களையோ செய்து வைப்பார். சில நேரங்களில் அது செலவுகளாக கூட இருக்கலாம், ஆனால் மன மகிழ்ச்சியை தரும். ஒரு குடும்பத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது மாறும். ஒரு ஃபேமிலியோடு போய் ஒரு இடத்த நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வர்றதுங்கிறது வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷகரமான ஒரு விஷயம். அதை நீங்கள் செலவாக பார்க்க மாட்டீங்க இல்லையா. நம்ம பேரில் இன்றைக்கி ஒரு லேண்டு பதிவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே எடுத்துக்குவீங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை குரு வந்து உருவாக்க போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஜென்ம சனி அப்படின்னு உங்கள் ராசிக்குள்ளாரையே சனி வரும்பொழுது அவர் வந்து உடல் ஆரோக்கிய கேடுகளையோ அல்லது மனக்குழப்பங்களையோ உண்டு பண்ணுவார். ஸோ அதற்கான ரெமடிஸாக என்ன பண்ணணும், இப்போ வருமுன் காப்பது அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம் உடலில் வந்தால் கூட அது என்னங்கிறத உடனே போய் அதை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பெரிதாக சனியால் பாதிப்பு தந்துட முடியாது. ஏன்னா குரு வந்து சனி எந்த அளவுக்கு வலிமை மிக்க அசுபரோ அதுக்கு கொஞ்சமும் குறையாது ஈக்குவலி பவர்ஃபுல்லான குரு வந்து முழு சுபர், தட்சிணாமூர்த்தி.
அந்த நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு தவிர தனி சந்நிதி வந்து சிவரூபமாக அமைந்திருப்பது குருவுக்கு தான். ஸோ அப்படிப்பட்ட ஈஸ்வரனால் உங்களுக்கு வந்து நிச்சய நன்மைகளை தர முடியும். சனி கொடுக்கக்கூடிய தோஷங்களை தாண்டி நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தர முடியும். நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அப்போ இந்த ஆரோக்கியம் தவிர வேறு என்ன ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, வண்டி வாகனங்களில் செல்லும்போது வேகமாக போகக்கூடாது. அது வந்து விபத்துக்களை சந்திக்க வைக்கும். ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு வந்து அந்த அலர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து புயல் வீச போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காற்றும் வந்து வேகமாக வீசுறத நம்மளால் உணர முடியுது. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம்லாம் விழற அளவுக்கு அது ஆடுதுங்கும்போது நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ரொம்ப பாதுகாப்பாக தான் போவோம். அத்தியாவசியம் ஏற்பட்டால் தான் போவோம். அப்படியே போனாலுமே கூட தலைக்கவசங்கள்லாம் மாட்டிட்டு தான் போவோம் இல்லையா? அது மாதிரியான ஒரு அலர்ட்னஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும். புயல் வீசுவது உண்மைதான், ஆனால் நீங்கள் சேஃபாக போனீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை மீறியுமே நீங்கள் போய் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு போகலாம். உங்களுடைய டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணலாம். உங்களுடைய இலக்கை சென்று அடைவதற்கான முழு வலிமையை குரு தரப்போகிறார் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே அவர் தானே, குரு தானே. அப்போ உங்களுடைய சுகத்தை அதிகப்படுத்துவதற்கான வேலைகளை தான் அவர் பண்ண போகிறார். ஒரு அந்நிய பாஷை பேசுபவர்களாக இருக்கலாம், அந்த அளவுக்கு பரிச்சயம் இருக்காத நபராக கூட இருக்கலாம். திடீர்னு பார்த்தா அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். அவர் உங்களை பற்றி ஒரு நல்ல விதமாக சொல்லி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு வருவாய் கிடைக்கும். உங்களுடைய நம்பகமான நிறுவனத்தை பற்றி சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஆர்டர் வாங்கி தருவார். இது மாதிரியான ஒரு வித்தியாசமான வழிகளில் இருந்தெல்லாம் உங்களுக்கான மெட்டீரியல் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை குரு இந்த 2025 உங்களுக்கு உருவாக்கவே போகிறார். ஸோ நீங்கள் ஜென்ம சனியை நினைத்து மனம் குழம்பி போய் அல்லது ஒரு பயத்தோடு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அந்த குரு கிரகம் நின்ற இடம், இப்போ நிற்க போகிற அந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது. கூடுதலாக சனி கிரகம் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம். இதில் யாருக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ, யாருக்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் உங்களுடைய குருவின் அருளும், இதில் நிறைய பேர் வந்து சித்தர் குரு மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க, ஷீரடி சாய் போன்ற மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க. அவங்களுடைய அருளாசிகள் கிடைக்க பெற்றவர்களுக்கு மாத்திரமே இந்த இலவச பொது பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத சொல்லிட்டே நான் சொல்கிறேன். இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே உங்களுடைய பெயர் என்ன கிரக ஆதிக்கத்தில் வருது, பெயரினுடைய எண் என்ன, அந்த பெயர் எண் வந்து உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி இருக்கா, உங்கள் பிறந்த தேதி வந்து எந்த கிரகத்தை குறிக்குது, அதற்குரிய குணங்கள் என்ன, எல்லாத்த பற்றியும் நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கீழே தெரிகிற நம்பருக்கு எனக்கு அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பணும், இனிஷியலோடு தான் அனுப்பணும். அதே மாதிரி உங்களுக்கான பதில்கள் வந்து நான் ஒரு 3 நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் கால அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா நிறைய மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இதில் குறிப்பாக யாராச்சும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா ஒரு வியாபாரம்ங்கிறது ஒரு வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது, உங்களுக்கான வருமானமே அதாங்கும்போது அதுவும் சரியாக பொருந்தி இருக்கா, அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இலவச பொது பலன்கள்லேயே என்னுடைய ஃபர்தர் கன்சல்டேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன். யாருக்கெல்லாம் பெயர் நல்லா இருக்கோ அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிற தகவல்களையுமே அதில் நான் சொல்கிறதா இருக்கேன். பெயர் நல்லா இருக்கும் பொழுது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு கெடுதல் பண்ணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலுமே கூட பெரிதளவில் நீங்கள் பாதிக்கப்படவே மாட்டீங்க, காப்பாற்றப்படுவீர்கள். பெயர் சரியில்லை, பெயர் எண்ணிலையும் திருத்தம் பண்ணணும். மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், திருத்தம் பண்ணணும், பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது. திருத்தம் பண்ணணுங்கிற தேவை இருந்தால் நிச்சயம் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இறைவன் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அந்த திருத்தம் பண்ணுவதற்கான விஷயங்களை பற்றியெல்லாம் என்னுடைய இலவச பொது பலன்களில் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் ராகு கேது என்ன செய்யும்,
சனி வந்து எப்படி உங்களுக்கு மேற்கொண்டு நல்லது பண்ண போகுது, எந்த காலகட்டத்தில் பண்ண போகுது, சுக்கிர பயிற்சி இதை பற்றி எல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கேன். நன்றி, வணக்கம்.